இன்றைக்கு வசந்த பஞ்சமி. தை மாதம் பிறந்த பிறகு வழி பிறக்கும் என்பார்கள். அதிலும் இந்த வசந்த பஞ்சமி என்பது உலகத்தையே இயக்குகின்ற சக்தியின் ஆற்றல் பெருக தொடங்குகின்ற நாள் என்பது நமது மக்களின் நம்பிக்கை. இந்த வசந்த பஞ்சமி அன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு வருகை புரிந்திருக்கின்ற, தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி மீண்டும் மக்களாட்சியை உருவாக்குவதற்காக வருகை புரிந்திருக்கின்ற இந்தியாவின் பிரதமர், நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் தேசிய தலைவருமாகிய மாண்புமிகு பிரதமர் அவர்களே, நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழ்நாடு தலைவர், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர், மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், பெரும் மதிப்பிற்குரிய திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களே, மாண்புமிகு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்களே, எனது அருமை நண்பர் மத்திய அமைச்சர் மாண்புமிகு எல் முருகன் அவர்களே, தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் எனது அருமை சகோதரர் நயினார் நாகேந்திரன் அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமாகிய டாக்டர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களே, மற்றும் வருகை புரிந்திருக்கின்ற நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கம் வகிக்கின்ற தலைவர்களே, வருகை புரிந்திருக்கின்ற நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் நிர்வாகிகளே, செயல் வீரர்களே, வீராங்கனைகளே, உங்கள் அனைவரையும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இந்த நேரத்தில் எனது நெஞ்சம் நிறைந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து 3 முறை இந்தியாவின் பிரதமராக இந்திய மக்களால் ஏற்றுக்கொண்டு இந்தியாவை உலக அரங்கிலே ஒரு சிறந்த இடத்திற்கு உயர்த்தி கொண்டிருக்கின்ற பாரத பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் விரோத குடும்ப ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணியிலே வர வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். இன்றைக்கு நாங்கள் முழுமனதோடு தமிழ்நாட்டிலே தேசிய ஜனநாயக கூட்டணியை தலைமையேற்றிருக்கின்ற மதிப்பிற்குரிய திரு எடப்பாடி கே பழனிசாமி அண்ணன் அவர்களை